ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2202வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளி இருக்கக்கூடிய திருவள்ளுகுற்றிருக்கை பிரபந்தத்தின் பாசுரத்தின் ஒரே ஏக பாசுர பிரபந்தம் அது. அந்த பாசுரத்தை சில பகுதிகளாக நாம் அனுபவித்து வருகிறோம். இதுவரை 4 பகுதிகள் பாசுர பகுதிகளை அனுபவித்துவிட்டு இன்று 5வது பகுதியிலே நுழைய இருக்கிறோம். இதுவரை அனுபவித்த பாசுர பகுதி: ஒரு பேருந்தி இருமலர் தவிசெல் ஒரு முறை அயனை ஈன்றனை, ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றளல்வாய் வாளியின் அட்டனை, மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலொடு மான் உரி இலங்கு மார்பினின் இருபிறப்பொருமானாகி ஒருமுறை ஈரடி மூவுலகு அளந்தனை, நார்திசை நடுங்க அஞ்சிறப் பறவையேறி நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேளத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவில் தீர்த்தனை என்ற பாசுர பகுதியை இதுவரைக்கும் அனுபவித்திருக்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் அதையும் சுருக்கமாக பார்த்துவிட்டு மேலே செல்லலாம். எம்பெருமான் நாராயணன் பரம்பொருள் இந்த உலகத்தை படைப்பதற்காக தன்னுடைய கொப்பூலிலே பிரம்மனை படைத்து பிரம்மன் மூலமாக அனைத்து உலகத்தையும் படைத்தான். 2வது பகுதியிலே அரக்கர்கள் வாழ்ந்து வந்த இலங்கையை, தன் பிராட்டி சீதா பிராட்டியை சிறையெடுத்து சென்ற ராவணனது இலங்கையை தனது சீரிய வில்லாலே அம்புமலை பொழுதி அழித்த செய்தி 2வது பகுதியிலே பார்த்தோம். 3வது பகுதியிலே ஒரு அந்தண சிறுவனாகி மான் உரி மான் தோல் மேலே அணிந்து ஒரு பிரம்மச்சாரி சிறுவனாக வாமனனாக சென்று மாவலி சக்கரவர்த்தியிடம் நீரேற்றி மூவடி நிலத்தை இறந்து பெற்று தன் பெரிய திருவடிகளாலே உலகத்தையெல்லாம் அளந்து அந்த நிலத்தை இந்திரனுக்கு சேர வேண்டிய அவனிடமிருந்து மாவலி பறித்த அந்த நிலத்தை இந்திரனுக்கு வழங்கினான். அந்த செய்தி 3வது பகுதியிலே பார்த்தோம். சென்ற பகுதியிலே கஜேந்திர ஆழ்வானை அரைகுறைய தலைகுலைய வேகமாக சினத்துடன் வந்து கஜேந்திரனின் துன்பத்தை தீர்த்த செய்தியை சொன்னார். ஆக இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நீ எனக்கு உதவ மாட்டாயா என்று ஆழ்வார் கேட்பதாக உள்ளுரை பொருளாக அமைந்திருக்கிறது இந்த பகுதிகள். இன்றைக்கு 5வது பகுதி: முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை என்ற பகுதியும், ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றி நின்று ஆங்கு இருபிறப்ப அறுப்போர் அறியும் தன்மையை என்று பகவானுடைய தன்மையை பற்றி செய்திகளை சொல்கிறார் திருமங்கையாழ்வார். முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை. இதற்கு பதவதார்த்தம் பதவுரை பார்க்கலாம். முத்தி காரகபத்தியம், ஆகவனீயம், தென்திசையங்கி என்ற 3 வகையான நெருப்புகளையும், நால்மறை ருக் யஜுர் சாம அதர்வணம் என்னும் 4 விதமான வேதங்களையும், ஐவகை வேள்வி தேவயஜம், பித்ருயஜம், பூதயஜம், மனிதயஜம், பிரம்மயஜங்களாகிற 5 வகையான யாகங்களையும், அறுதொழில் ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல் ஆகிய 6 வகையான கருமங்களையும் உடையவரான அந்தணர் வணங்கும் தன்மையை,
பிராமணர்களால் கர்மயோகத்தால் ஆராதிக்கப்படும் தன்மையை உடையவனாய் நின்றாய் என்று எம்பெருமானை ஏத்துகிறார். அதாவது அந்தணர்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட அந்தணர்கள், சிறந்த அந்தணர்கள் ஏத்தக்கூடிய ஆராதிக்கப்படக்கூடிய தன்மையை உடையவனாய் நிற்கிறாய் என்று இந்த பகுதியிலே கூறுகிறார். முத்தி, நான்மறை, ஐவகை வேள்வி, அறுதொழில், அந்தணர் வணங்கும் தன்மையை. அந்தரங்கையான பிராக்டிக்கு உதவியதை வாளியில் அட்டனை என்று சொன்னார். வேற்றுப்பயனை விரும்பிய இந்திரனுக்கு உதவியதை மூவுலக அளந்தனை என்று சொன்னார். தன்னையே ஆறும் பேருமாக கொண்ட கஜேந்திரனுக்கு உதவியதை மடுவுள் தீர்த்தனை என்றார். இனி தம்முயற்சியால் பற்றராமையால் உபாயமல்லாதவற்றை உபாயமாக கருதி எம்பெருமானோடு கூட அவற்றையும் உபாயமாக பற்றுவோருக்கும் அவர்கள் வழியே சென்று அவர்கள் விரும்பும் பயனை அளிக்கும் பெருமையை பேசுகிறார். யோகோ யோகவிதாம் நேதா என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 18, 19வது திருநாமங்களை சொல்லுவார். தானே உபாயமாகவும் மற்ற உபாயங்களை பற்றினவர்களுக்கு அவற்றை தலை கட்டி கொடுப்பவனுமாக உள்ளவன் யோகோ யோகவிதாம் நேதா என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் தானே உபாயமாய் இருக்கும்படியையும் வேற்று உபாயங்களை பற்றினவருக்கும் அவற்றை நிறைவேற்றி கொடுப்பவனாயிருக்கும்படியும் பேசப்பட்டதல்லவா? அந்த உபயாந்தரங்களில் முதலாவதான கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவராய் அதற்கு உறுப்பான 4 வர்ணங்களில் மிக உயர்ந்த பிராமண வர்ணத்தில் பிறந்து நல்வழி நடக்கும் அந்தணர் அனைவராலும் அந்த கர்மயோகத்தாலே வணங்கத்தக்கவனாயிருப்பதை முதலில் பேசுகிறார். முத்தி, பெரும் பசியுள்ள 3 பிள்ளைகளை ஒரே பிரசவத்தில் பெற்றவள். அந்த 3ஐயும் பேண முடியாமல் திண்டாடுவது போல காரகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி என்னும் 3 அக்னிகளுக்கும் அனலங்களுக்கும் எவ்வளவு விறகிட்டாலும் போதாது என்னும் நெருப்புகளுக்குள்ளும் ஒரே சமயத்தில் பரிசரியை பண்ணுகிறபடி நான்மறை அந்த கர்மயோகத்தை நன்கு கடைபிடிப்பதற்கு உறுப்பாக ருக், யஜுஸ், சாமம், அதர்வணம் என்னும் 4 வேதங்களையும் ஓதியவர்கள். ஐவகை வேள்வி, தேவயஜம், பித்ருயஜம், பூதயஜம், மனுஷயஜம், பிரம்மயஜம் என்று தைத்திரிய உபனிஷத் ஆரண்யகம் ஓதப்படும் 5 வகையான யாகங்களையும் தினந்தோறும் நடத்துபவர்கள். அறுதொழில், யஜனம் தான் யாகம் செய்தல், யாஜனம் பிறர்க்கு யாகம் செய்வித்தல், அத்தியனம் தான் வேதம் ஓதுதல், அத்தியாபனம் பிறருக்கு வேதம் ஓதுவித்தல், தானம் பிறர்க்கு வேண்டியதை அளித்தல், பிரதிக்கிரகம் பிறரிடம் வேண்டியதை பெறுதல் என்னும் 6 தொழில்களையும் உடையவராய் இருக்கிறவர்கள். மற்ற வர்ணங்களுக்கு இவற்றிலே சிலவற்றில் தான் அதிகாரம் உண்டு. இதனால் அனுஷ்டிக்க அரிதான கர்மயோகம் சொல்லப்பட்டது. அந்தணர்களுக்குரிய எல்லா பெருமைகளையும் பூரணமாக பெற்றிருப்பவர்களாக இவர்களை பேசுகையால் ஞான சகித கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவர்கள் இவர்கள் என்பது விளங்குகிறது. அந்தணர் வணங்கும் தன்மையை என்று இந்த கர்மயோகத்தால் உன்னையே பெற விரும்பி உன்னை வணங்கும் பிராமணர்களால் ஆராதிக்கப்படும் தன்மையை உடையவனாயிருக்கிறாய் நீ என்று கூறுவது இந்த பகுதி. அதிலே அடுத்த பகுதி, ஐம்புலன் அகத்தினுள் செருத்து 4 அடக்கி முக்குணத்து 2 அகற்றி ஒன்றினல் ஒன்று நின்று ஆங்கு இருபிறப்பறுப்போர் அறியும் தன்மையை. இங்கும் அந்தணர்களுடைய சிறப்புகளைத்தான் சொல்கிறார். ஐம்புலன் 5 இந்திரியங்களை வெளியில் பட்டிமேய ஒண்ணாதபடி அகத்தினுள் செருத்து உள்ளே அடக்கி 4 உடன் அடக்கி உண்ணுதல், உறங்குதல், அஞ்சுதல், விஷயபோகம் செய்தல் என்ற 4ஐயும் ஒன்றாக இல்லை செய்து முக்குணத்து சத்வம், ரஜஸ், தமஸ் என்கின்ற 3 குணங்களில் 2 ரஜசையும் தமசையும் அகற்றி விலக்கி ஒன்றினில் சத்வகுணம் ஒன்றிலேயே ஒன்றி நின்று பொருந்தி இருந்து ஆங்கு அப்படிப்பட்ட பக்தி யோகத்தால்
இருபிறப்பறுப்போர் இருவகைப்பட்ட பிறப்புகளை நீக்கிக் கொள்ள வல்ல உபாசகர்களாலே அறியும் தன்மையை அறியத்தக்க சுவாபத்தை உடையவனாய் நின்றாய் நீ என்று எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார். இனி இந்த கர்மயோகத்தை அங்கமாக உடைய இதை காட்டிலும் மிகவும் செயற்கரியதாய் சம்சாரத்தை கண்டு பயந்து மோட்சம் அடைய விரும்பும் உபாசகர் அனுஷ்டிப்பதான பக்தி யோகத்தால் அறியப்படுபவனாய் இருக்கையை பேசுகிறார். அதாவது கர்மயோகத்தை அங்கமாக உடைய கர்மயோகத்தை காட்டிலும் மிகவும் செயற்கு அரியதாய் சம்சாரத்தை கண்டு பயந்து மோட்சம் அடைய விரும்பும் உபாசகர் அனுஷ்டிப்பதான பக்தி யோகத்தால் அறியப்படுபவனாய் இருக்கையை பேசுகிறார். முதல் பகுதியிலே கர்மயோகத்தை அனுஷ்டிக்கும் அந்தணர்களை பற்றி சொன்னார். இந்த பகுதியில பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பவர்கள் பற்றி சொல்லுகிறார். ஐம்புலன் அகத்தினுள் செருத்து மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 வெளி இந்திரியங்களையும் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களாகிற வெளி விஷயங்களில் பட்டிமேயாதபடி செய்து உள்ளேயே அடக்கி 5 இந்திரியங்களையும் அடக்கி ஐம்புலன் அகத்தினுள் செருத்து 4 உடன் அடக்கி உள்ளிந்திரியமான நெஞ்சின் 4 நிலைகளையும் ஒரே சமயத்தில் அடக்கி நெஞ்சு மனனம் செய்யும் போது மனம் என்றும் அறியும் போது புத்தி என்றும் சிந்திக்கும் போது சித்தம் என்றும் அகங்கரிக்கும் போது அகங்காரம் என்னும் வழங்கப்படும். இந்த 4 நிலைகளையும் ஒரு சேர அடக்கி இதனால் உள்வெளி இந்திரியங்கள் அனைத்தையும் அடக்குவதாகிற செயற்கரிய செயலை செய்ய வேண்டும் இவர்கள் என்பது உணர்த்தப்படுகிறது. 4 அடக்கி 4 அடக்கி என்று சகல பிராணிகளுக்கும் பொது இயல்பான உணவு, தூக்கம், பயம், இணை விளைச்சு, அதாவது ஆண் பெண் சேர்க்கை என்னும் 4ஐயும் இவர்கள் அடக்க வேண்டும் என்று கூறுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 4 அடக்கி அல்லது நித்திய வஸ்து விவேகம் சமம் தமம் முதலான சாதன செல்வம், பிராகிருதமான இம்மை மறுமை பயன்களில் விருப்பமில்லாதிருக்கை, மோட்சம் அடைவதில் விருப்பம் உடையவனாயிருக்கை என்கிற 4 மோட்ச சாதனங்களையும் தம்முள் கொண்டவராய் இருப்பதாய் சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். முக்குணத்து 2 அகற்றி சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 பிராகிருத குணங்களில் கீழ்நோக்கி இழுத்துச் செல்லும் ரஜஸ் தமசுகளை மிக முயன்று விலக்கி முக்குணத்து 2 விலக்கி ரஜஸ் தமசுகளை விலக்கி சத்துவத்தையே சத்துவகுணத்திலேயே நின்று ஒன்றி நின்று எஞ்சிய சத்துவகுணம் ஒன்றிலேயே பொருந்தி நின்று ஆங்கு அந்த கர்மயோக சாத்தியமான பக்தி யோகத்தாலே இருபிறப்பறுப்போர் புண்ணிய பாபமான 2 வினைகளாலே ஏற்படும் புண்ணிய ஜன்மம் பாப ஜன்மம் என்னும் 2 வகைப்பட்ட பிறப்புகளை அறுக்கின்ற உபாசகர்களால் அறியும் தன்மையை அறியப்படும் குணங்களை உடையவனாய் இங்கு பிறப்பை சொன்னது சம்சாரத்திற்கு உபலட்சணம். ஆங்கு பிறப்பறுப்போர் என்று கூட்டி பக்தி யோகத்தாலே பிறப்பறுப்போர் என்றும் பொருள் சொல்லலாம். அப்படி அல்லாமல் ஆங்கு அறியும் என்று கூட்டி பக்தி யோகத்தாலே உபாசகர் அறிகின்ற என்றும் கூட பொருள் கொள்ளலாம். புத்தி என்று தொடங்கி இதுவரையில் சொன்னதன் கருத்து என்ன என்றால், இப்படி செயற்கரிய ஞான சகித கர்ம பக்தி யோகங்களிலாலே செயற்கரிய ஞானம் கர்ம இவை சேர்ந்த ஞான சகித கர்ம பக்தி யோகங்களாலே துன்பமிகுந்த சம்சாரத்தை போக்கி எம்பெருமானை அனுபவிக்க நினைக்கையானது. ஸ்ரீ கஜேந்தாழ்வான் தன் மிடுக்காலே முதலையை வென்று எம்பெருமானின் திருவடிகளில் பூவை இட பார்த்த நிலையோடு ஒக்கும். பெரும்பாலும் இழந்தே போகும் அத்தனை. ஆகையால் அவனையே உபாயமாக பற்றி பிழைக்க வேண்டும் என்றும் செயற்கரியவாய் ஸ்வரூப விருத்தாந்தங்களாய் உண்மையில் மோட்ச உபாயம் அல்லாதவையான சாதனாந்தரங்களை பற்றினவர்களிலும் சிலர் அரும்பாடுபட்டு உன்னை பெற்று
போகசித்தமாய் சர்வ அனுரூபமாய் உண்மையான மோட்ச உபாயமான உன்னை உபாயமாக பற்றிய நான் உன்னை பெறாது ஒளிந்தேன் என்னும் கருத்துக்களை உள்ளடக்கி முத்தி என்று தொடங்கி அறியும் தன்மையை என்பது ஈராக அருளி செய்தாராயிற்று என்பது வியாக்கியான கர்த்தாக்களின் உரையாகும். பாசுரம் இதுவரையில் நாம் அனுபவித்திருக்கக்கூடிய முதல் 19 அடிகளை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். ஒரு பேரொந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்பினின் இருபிறப்பு ஒருமானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை நாத்திசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நால்வகை மும்மதத்து இருசவி ஒருதனி வேளத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கு இரு பிறப்பு அறுப்போர் அறியும் தன்மையை என்ற இந்த பாசுரத்தின் இதுவரையிலான செய்திகள். இந்த பாசுர வார்த்தைகளை அந்த ரதபந்தம் எப்படி அமைக்கப்படுகிறது என்பதை ஒரு படத்திலே இத்துடன் இணைக்கப்படும் படத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்த்து அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த பாசுரத்தின் அடுத்த பகுதியோடு அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.